அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இலவச மாந்திரிக கோப்பில் இன்னைக்கு என்ன தலைப்புனா, விரத முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த விரத முறைகள் மாந்திரிக தொழில் செய்கிறவங்களுக்கு கட்டாயம் இருந்தே ஆகணும். புதுசாக நான் மாந்திரிக கலைக்குள்ளே வரப்போகிறேன், இல்லை நான் அருள்வாக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விரதம் முறைகள் கடைப்பிடிச்சே ஆகணும். இப்போ புதுசாக நீங்கள் அருள்வாக்கு சொல்கிறேன்னு ஒரு வாரத்தில் எனக்கு எல்லாமே கை கொடுத்துரும், 2 நாளில் எல்லாமே கை கொடுத்துரும் அப்படின்ற ஒரு எண்ணங்களில் தயவு செஞ்சு இந்த தொழிலுக்குள்ளே வராதிங்க. உங்களுக்கு வீண் விரயம் நஷ்டம் ஏற்படுத்தி கொடுத்துரும். புரியுதா? எல்லாமே நமக்கு உடனே கிடச்சிடுச்சுன்னா அதோட அருமைகள் தெரியாது. இந்த 48 நாட்கள் அப்படின்றது எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கோள்கள், இந்த 3த்தையும் சேர்த்து தான் இந்த 48 நாட்கள் பூஜை முறைகள் நடந்துட்டுருக்கு. இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன், சரியா? இந்த 48 நாட்களுக்குள்ளே இந்த 3 எப்படின்னா, கிரகங்களாலேயோ இல்லை நட்சத்திரங்களாலேயோ இல்லை அந்த கோள்களாலேயோ எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முறைகளை நம்ம கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே இந்த 9 கிரகங்களாலேயோ இல்லை நட்சத்திரங்களாலேயோ இந்த ராசிகளால் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தொந்தரவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் அந்த விரத முறைகளை கடைப்பிடிக்க முடியாது. புரியுதா? ஏன்னா இந்த 9 கிரகங்கள் தான் நமக்கு உறவுகளாக காட்டுது. சூரியன்னா அப்பா, சந்திரன்னா தாய், இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த 48 நாட்களுமே விரதம் இருக்கிறது கடுமையான முறையில் விரதம் இருக்கணும். நீங்கள் எந்த தெய்வத்து மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்தோட மந்திரம் உங்களுக்கு வசப்படுறதுனா அது உங்களுக்கு எளிமையாக அது உங்களுக்கு வேலை செய்கிற வரைக்கும் நீங்கள் அதை கடைப்பிடிச்சி ஆகணும். இந்த 48 நாளும் பார்த்திங்கன்னா, முதல் இப்போ உடம்பு முடியாதவங்க, இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது, டயபெட் பேஷண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் உணவு எடுத்துக்கலாம். இல்லை நான் சாப்பாடு தாங்குவேன் அப்படின்னா காலையில் விரதம் இருந்து மதியானம் சாப்பிட்டு மாலை பொழுதில் ஏதாவது டிஃபனோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து மந்திர ஜபங்கள் தாராளமாக பண்ணலாம். இன்னொரு விஷயம், நைட்டு படுக்கும் போது பாயிலையோ தலைக்காணிலையோ படுக்கக்கூடாது ஆண்கள். அதே மாதிரி மாதத்தீட்டான பெண்கள் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுன்றது ஒரு விதி. ஆனால் இப்போதைக்கு இப்போ இருக்கிற வீட்டிலலாம் அந்த மாதிரிலாம் கடைப்பிடிக்க முடியாத ஒரு சூழல். புரியுதா? வீட்டில் ஒரு ஜென்ஸு ஒரு லேடிஸு குழந்தைங்க இருப்பீங்க, அது நீங்கள் எங்கேயும் போய் வெளியிலையும் தங்க முடியாது. அந்த காரணத்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரூமும் சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் பக்கத்துலலாம் இருக்காது. அதனால் அவங்கள தொடாமல் நீங்கள் தள்ளி படுத்துக்கலாம். அவங்கள தொடாமல் அவங்க கிட்ட போகாமல் நீங்கள் தள்ளி இருந்துக்கலாம். சப்போஸ் அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும்னு விதி இருந்தால் மனசார இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இயற்கையாகவே உணவுக்கு தீட்டு கிடையாது. தீட்டு கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர்கள் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால நம்ம உணவையே தீட்டாக பார்த்தோம், மாத தீட்டான பெண் உணவு கொடுக்குறா, அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சோம் அப்படின்னா அது வேலையாகாது. அந்த காலத்து முறைகள் எல்லாமே இந்த காலத்தில் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா அது கடினமான ஒன்று. அதனால் மனசு தான் எல்லாமே. இறைவனை பொறுத்தளவுக்கு விரதமே எதுக்காக இருக்கிறோம்னா இறைவனுக்காக இல்லை, நமக்காக இருக்கிறோம். புரியுதா? விரதம் இறைவனுக்காக இல்லை, நமக்காக விரதம். மனசை ஒருநிலைப்படுத்தணும், நம்ம சில விஷயத்த கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கிறோம். அதனால என்னை பொறுத்தளவுக்கு தீட்டு ஒரு பெண்ணுக்கு மாத தீட்டு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுறதை நிறுத்த வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணலாம். மனமே குரு. எப்படி? மனமே குரு. அதனால் நீங்கள் அதுக்காக எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். நிறைய பேர் பயம் இருக்கும், எனக்கு மாத தீட்டு ஆயிடுச்சுன்னா என்னால் மந்திர ஜபம் பண்ண முடியாது, அன்றைக்கி நிறுத்திட வேண்டியதாக இருக்கும் ஆண்கள் நினைப்பீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இறைவன் உங்கள் மனசை தான் நேசிக்கிறார், ஒழிஞ்சு உங்களை சுற்றி இருக்கிற தோற்றத்தை நேசிக்கவே இல்லை. படைச்சவன் அவன், எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும்னு அவனுக்கு தெரியும். அதனால் நீங்கள் முறையாக ஜபம் பண்ணலாம். இல்லை எனக்கு இடம் இருக்குது, நான் பெண் தீட்டாயிடுச்சுன்னா நான் தங்கி இருக்கிறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக 48 நாளும் தனியாக ஒரு இடத்துல இருந்து நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்டு மந்திர ஜபம் பண்ணுறது ஆக சிறந்தது. தாராளமாக பண்ணலாம். புரியுதா? இன்னொன்று,
இந்த மந்திர ஜபம் பண்ணுற நாட்களுக்கு முன்னாடி நாளே நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா தாடிலாம் ஷேவ் பண்ணிவிடுங்க. ஸ்டார்டிங் நாளே தாடிலாம் நல்லா ஷேவ் பண்ணிவிட்டு க்ளீன் ஷேவோடு இருங்க. முடிஞ்சால் மீசையை கூட எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டுக்கு மந்திர ஜபம் பண்ணுறத ஆரம்பிச்சிடலாம். இந்த மந்திர ஜபம் பண்ணுற நாட்களில் ஏதாவது இலவு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னாலும் இலவு வீட்டுக்கும் தாராளமாக போங்க, தப்பு கிடையாது. போக முடியாத சூழல், என்னால் தவிர்க்க முடியாத சூழலுக்கு நான் வந்து காரியம் அதான் இறப்பு வீட்டுக்கு போகணுன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். போயிட்டு வந்துட்டு தண்ணி தெளிச்சிக்கோங்க, இல்லை குளிச்சிருங்க. மெயின் குளிச்சிருங்க, தண்ணி கூட தெளிக்க தேவையில்ல, நீங்கள் குளிச்சிருங்க. குளிக்கிற தண்ணியில் என்ன பண்ணலான்னா எலுமிச்சை பழத்தை வந்து ஒரு பழத்தை ரெண்டாக அரிஞ்சு அதில் ஒரு பீஸை மட்டும் நல்லா புழிஞ்சு விட்ருங்க. புழிஞ்சு விட்டுட்டு கல் உப்பு போட்டு குளிச்சிருங்க. நம்ம உடம்புல உள்ள அந்த ஆறா, நம்மளை சுற்றி இருக்கிற ஆறால் ஏதாவது நெகட்டிவ் கருமா இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கணும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அதுக்கு தீர்வு இருக்குது. அதனால் இந்த தீர்வுன்றது நான் எப்படி சொல்கிறேன்னா, நல்ல விஷயத்துக்கு தெரியாமல் நடந்த தப்புக்காக சொல்கிறேன், புரியுதா? நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ஏன்னா தீட்டுக்காரிய இறப்பு வீட்டுக்கு நீங்கள் போகாமல் இருந்தீங்க, உங்களுக்கு வேண்டியப்பட்ட இறப்பு வீட்டுக்கு போகாமல் இருந்தீங்கன்னா மாந்தி தோஷம் வந்து நெருங்கிடும். மாந்தி தோஷம் ஜோதிடத்தில் மாந்தின்றது ஒரு பெரிய விஷயத்தை வந்து அங்கே வகிக்கிறது. ஒரு ஜோதிடத்தில் மாந்தியை வச்சு தான் கணக்கே போடுவாங்க. கேரளா சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாந்தி தான் மெயின், புரியுதா? சனியோட புள்ள மாந்தின்றது, சனியோட புள்ள, சூரியனோட பேரன், அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாந்திக்கு நீங்கள் பரிகாரன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் சில கிரக சேர்க்கை கூட அந்த மாந்தி இருக்கும். அந்த மாந்தி தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கேயும் இங்கேயும் தேட தேவையில்லை. இயற்கையாக எங்கேயாவது தெரிஞ்சவங்க டெத்தோ தெரியாதவங்க டெத்தோ போய் அட்டன் பண்ணிவிட்டு மனசார உங்களோட உபாசன தெய்வம் மந்திரம் ஏதாவது இருந்தால் அந்த ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பைரவரை வழிபடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பைரவா, இவங்களோட ஆத்மா சாந்தமடைய நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டாங்கனாலே உங்களுக்கு அந்த மாந்தி தோஷம் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். முடிஞ்சால் அந்த இறப்பு வீட்டுக்கு உங்களால் முடிஞ்ச காசு 100, 500, 1000 உங்களால் முடிஞ்ச காசு கொடுங்க. இல்லை அந்த டெத்தில் கலந்துக்கிட்டு நல்லது கெட்டதை பார்த்துக்கோங்க, சரியா? இன்னொன்று, இந்த வழிமுறை நாட்களில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆசைகளை கட்டுப்படுத்துதல். ஆசைகளை கட்டுப்படுத்துதல்னா என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆகாத பசங்களாம் இருக்கீங்க, இப்போ மாந்திரிக தொழில் பண்ணணும் அருள் வாக்கு சொல்கிற பசங்க இப்போ பாதி பேர் வந்து கல்யாணம் ஆகாத பசங்க வந்து வரீங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் மந்திர ஜபம் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னா, உடம்பு வந்து உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்பு உஷ்ணம், பயங்கரமான உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம உடம்பு சூடாகாமல் இருக்கிறதுக்கு இந்த நன்னாரி விதையை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து வில்வாதி லேகியம் அப்படின்னு சொல்லி ஒன்று விற்கிது, வில்வாதி லேகியம். அந்த வில்வாதி லேகியத்தை வாரத்தில் ஒரு நாள் சும்மா சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி, கோலி உருண்டை சைஸோ அப்படி இல்லைன்னா அதை விட சின்னதாக ஒரு சைஸோ போட்டு நீங்கள் முழுங்கிடலாம். உடம்பு வந்து குளுமையை கொடுக்கும். ரொம்ப கோல்டாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு அந்த வில்வாதி லேகியத்தை சாப்பிடாதீங்க. ரொம்ப கோல்டான உடம்பு, சைனஸான உடம்புனா அது சாப்பிடக்கூடாது, இன்னும் சளியை ஏற்படுத்தி கொடுத்துரும். உடம்பை குளுமையாக இருக்கிறதுக்கு அசைவம் சாப்பிடாம என்ன சாப்பிட்டா உடம்பு குளுமையாக இருக்குமோ மந்திரம் ஜபம் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யணும். இது ஆடோ பெண்ணோ மந்திரம் புதுசாக ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னால் உடம்பை உஷ்ணமாக்கக்கூடாது. உஷ்ணமாக்கும் போது தேவையில்லாத ஆசைகளை தூண்டி விட்டுரும், தேவையில்லாத எண்ணங்களையும் ஆசைகளையும் தூண்டி விட்டுரும். பணம் சம்பாதிக்கிற ஆசை, தேவையில்லாத காம சிந்தனைகள், தேவையில்லாத இச்சைகளில் அகப்பட வச்சுட்டு பாதி பேர் இதனால்தான் மாந்திரிக தொழிலில் இருக்கிற பெண்கள் விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது. நமக்கு நினைப்பீங்க, நமக்கு ஏன் இப்படி இருக்குன்னு நினைப்பீங்க. மெயின் வந்து மந்திரம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணுறீங்களோ, அதுவும் மயான பூஜைலாம் பண்ணுறீங்கன்னா உடம்பு சட்டுன்னு உஷ்ணமாயிடும். இந்த உஷ்ணமானது என்ன பண்ணும், ஆசைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்து தேவையில்லாத உங்கள் வர்ற கிளைண்ட்டுக்கிட்டே நீங்கள் போய் மாட்டிக்கிறது. அதனால் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்பயுமே உடலை வந்து குளுமையாக வச்சுக்கிட்டே இருக்கணும். இளநீ குடிங்க, நுங்கு சாப்பிடுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு குளுமையாக கிராமத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைக்கும். சிட்டியில் இருக்கிறவங்க குளுமையாக உடம்பை எப்படிலாம் காய்கறி மூலியமாவோ இல்லை இளநீ இந்த மாதிரி எது மூலியமாக சாப்பிட்டா நம்ம குளுமையாகுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த பெண்கள் ஆகப்பட்டவங்க இந்த நீங்கள் மாந்திரிக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த 48 நாளுக்குள்ளே மாத தீட்டு வந்தால் பூஜை அறைக்கு மட்டும்தான் நீங்கள் போகக்கூடாது.
பூஜை அறைக்கு போகாதீங்க. அது எதுக்காக அப்படின்னா, புனிதமான இடத்த நம்ம லைட்டாக அசுத்தப்படுத்துகிற மாதிரி. அது மாத தீட்டு இருக்கும்போது பூஜை அறைக்கு போகக்கூடாதுன்றது அது எப்படின்னா, அது அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலை. ஆனால் நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்மளால் அதை தவிர்க்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் பசங்க இருந்தால் பசங்கள்கிட்ட சொல்லி விளக்கேற்ற சொல்லுங்கள். அந்த மாதிரி உள்ள வீட்டில் ஆண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட விளக்கேற்ற சொல்லுங்கள். நீங்கள் மந்திரங்கள் வந்து பூஜை அறைக்கு போகாமல் மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்படின்னா உரு ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். அதை பற்றி தப்பே கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன உபாசனை மந்திரம் சொல்கிறீங்களோ அந்த உபாசனை மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். முக்கிய காரணம், இந்த மாதிரி மந்திர ஜபம் பண்ணும் போது மாந்திரிக தொழில் நீங்கள் அருள்வாக்கு செய்யணும், போகணும், வரணும் போது ஆண்கள் தயவு செஞ்சு தாடியே எடுக்காதீங்க. அதே போல் நம்ம மந்திர ஜபம் பண்ணுறேன், நான் அருள்வாக்கு சொல்ல போகிறேன், குறி சொல்ல போகிறேன்னு ஊர் ஃபுல்லாக விளம்பரம் அடிக்காதீங்க. செலவே இல்லாமல் விளம்பரம் அடிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த விளம்பரம் அடிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு திருஷ்டி விழுந்துடும், கட்டு விழுந்துடும். இந்த கட்டு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தொழிலில் உட்காந்து மந்திர ஜபம் பண்ணவே முடியாது. எப்பயுமே இந்த 48 நாள் மந்திர ஜபம் பண்ணுறீங்கன்னா எளிமையான மந்திரங்களை ஜபம் பண்ணுங்க, சாந்தமான மந்திரங்களை ஜபம் பண்ணுங்க, சாந்தமான வழிபாடு பண்ணுங்க. காளி வழிபாடே பண்ணுறீங்கனால் அசைவம் வைக்காமல் வழிபாடு செய்யுங்க. புரியுதா? அசைவம் வைக்காம வழிபாடு செய்யும் போது நமக்கு மிகவும் எளிமையாக அந்த மந்திரங்கள் கை கொடுத்துரும். அந்த தெய்வமும் நமக்கு ஈஸியாக பிரசன்னமாகும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அசைவ வழிபாடு நான் உங்களுக்கு போடுறேன், சரியா? வகுப்பில் வந்து அசைவ வழிபாடும் வரும், அது லாஸ்ட்டு கிளாஸில் நான் போடுறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ புதுசாக இருக்கிறவங்க அசைவத்தை நெருங்காதீங்க. குரு உங்களுக்கு எந்த குருநாதராக இருந்தாலும் அந்த குருநாதரோட வழிகாட்டுதலோட போங்க, சரியா? இன்னொன்று, சில காரியங்களுக்கெல்லாம் அசைவம் தேவை தான், உயிர் பலி தேவை தான். அதெல்லாம் வந்து பெரிய பெரிய காரியங்கள் செய்யும் போது அது நமக்கு தேவைப்படும். அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். அது ஆனால் நான் ஃப்ரீ கிளாஸில் சொல்லித்தர மாட்டேன். அது தனிப்பட்ட முறையில் வேணுன்றவங்க காணிக்கை கட்டி நீங்கள் வகுப்பு படிச்சுக்கலாம். காரணம் எதுக்காக நான் இலவச வகுப்பில் சொல்ல மாட்டேன்னா, அது தவறான ஆட்களுக்கு தவறான முறையில் போய் சேர்ந்துடும். அந்த ஒரு காரணத்தை கருதி தான். இன்னொன்று, இந்த மந்திர ஜபம் செய்யும் போது தேவையில்லாத கோவங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத கோவங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கோவத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் படுத்தணும். தேவையில்லாமல் கோவம் வரும், சட்டு 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 சட்டுன்னு கோவம் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் படுத்தணும். நீங்கள் உக்கிரமான மந்திரத்தை ஜபம் பண்ணிங்கன்னா கோவம் உங்களுக்கு கரடு மூடாக வரும், குடும்பத்தை விட்டு பிரிகிற நிலை வந்துடும். புரியுதா? அதனால் சாந்தமான மந்திர ஜபம் பண்ணுங்க, உங்களுக்கு கோபமும் வராது, மனசு அமைதிப்படும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாகவே வந்து எனக்கு மந்திரம்லாம் என்ன மந்திரம் ஜபம் பண்ணணும்னு தெரியலங்க, பல மந்திரம் இருக்குது, எனக்கு எந்த மந்திரம் வேலை செய்யுதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னா நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன். இந்த மந்திரத்தை முறையாக வந்து வழிபடுங்க. அதுவே உங்களுக்கு 1000% வேலை செய்யும். 1000% வேலை செய்யும், சரியா? அந்த மந்திரத்தை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓம் சக்தி சிவசக்தி சர்வசக்தி. ஓம் சக்தி சிவசக்தி சர்வசக்தி. ஓம் சக்தி சிவசக்தி சர்வசக்தி. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணுறதுனால சூப்பராக வேலை செய்யும். அதே மாதிரி இன்னொரு மந்திரம் சொல்கிறேன், இது பீஜ மந்திரம். இந்த மந்திரம் ஜபம் பண்ணுறதுனால, இப்போ கொடுத்துருக்க மந்திரமோ இன்னொரு மந்திரமோ ஜபம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கு வன்மையை கொடுத்துரும், நல்ல ஜனவசியத்தை கொடுக்கும், நிரந்தரமான செல்வத்தை கொடுக்கும், சகல விதமான தெய்வங்களையும் நமக்கு வசியப்படுத்தி கொடுக்கும். அந்த மந்திரம் சொல்கிறேன் கேளுங்க. ஓம் ஐம் க்ளீம் ஷவ். ஓம் ஐம் க்ளீம் ஷவ். ஓம் ஐம் க்ளீம் ஷவ். இந்த மந்திரம் வந்து சைவமான வழிபாடு. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சைவமான உணவுகளை வச்சு நீங்கள் வழிபடும் போது அந்த மந்திரங்கள் வந்து உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்கும். கிழக்கு இல்லை வடக்கு பார்த்த திசையில் உட்காந்து இந்த மந்திர ஜபம் பண்ணுங்க, அருமையான முறையில் அது உங்களுக்கு கை கொடுக்கும். மந்திரம் நீங்கள் நான் எது ஜபம் பண்ணாலும் இதையும் சேர்த்து ஜபம் பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணுங்கள், தைரியமாக பண்ணுங்கள். யாருக்காகவும் இந்த மந்திர ஜபம் பண்ணும் போது இது பண்ணாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க தீட்டு காரியத்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு. அது உண்மைதான், அது போகக்கூடாது தான். ஆனால் பொதுவாகவே நீங்கள் தீட்டு காரியத்துக்கு மந்திர ஜபம் அருள்வாக்கு சொல்கிறவங்க இல்லை மந்திர ஜபம் பண்ணுறவங்களாம் அந்த டைமில் நீங்கள் போகாமல் இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னா, உங்கள் ஜோதிடத்தில் மாந்தின்ற ஒரு தோஷம் பாதிச்சிடும்.
புரியுதா? அந்த மாந்தின்ற ஒரு தோஷம் பாதிச்சு அதுதான் உங்களை சோதனை பண்ணுமே. மாந்திக்கு என்ன தேவைன்னா, சிறந்த வழிபாட்டில் இருக்கிறவனா ஒன்றுமே பண்ணாது. சிறந்த வழிபாட்டில் இருக்கிறவன, சிவ வழிபாட்டில் இருக்கிறவன ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி அனுதினமும் காக்காவுக்கு உணவு வைக்கிறவனா ஒன்றுமே பண்ணாது. டெய்லி நீங்கள் விரதத்தில் இருக்கும்போது காக்காக்கு உணவு வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மாந்தி தோஷம் எதுவுமே பண்ணாது. கண்டிப்பாக ஜோதிடத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பிரட்டி பாருங்கள். மா அப்படின்னு போட்டு துணக்கால் போட்டிருக்கோம். ஏதாவது ஒரு கிரகத்தோட போட்டிருக்கோம். கிரகம்னா வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு அந்த மாதிரி இருக்குல்ல, அது கூட ஏதாவது போட்டிருக்கோம். இல்லை தனிச்சு நின்று ஏதாவது ஒரு விஷயத்தில் போட்டிருக்கோம். அதனால தனிச்சு நின்றாலும் நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம ஜோதிட ரீதியாக போய் ஒரு கட்டத்தில் பார்ப்போம். பட் வந்து இந்த மாதிரி பிரேத விஷயத்தில் அட்டன் பண்ணுறது வந்து நல்லது தான், தப்பு கிடையாது. அதுவும் ஒரு தெய்வத்துக்கு நிகரான ஒரு இதுதான். வயசுக்கு வந்த வீட்டுக்கு மட்டும் போகக்கூடாது. மாந்திரி தொழில் செய்கிறவங்க வயசுக்கு வந்த வீட்டுக்கு மட்டும் இது வயசுக்கு வந்த வீட்டுக்கு போகாதீங்க. அங்கே உள்ள உணவுகளை சாப்பிடாதீங்க. சரியா? முடிஞ்ச அளவுக்கு அங்கே போகாமல் அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, விளக்கு மட்டுமே போதுங்க. மந்திர ஜபம் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் விளக்கு. ஒரு மண் அகல் விளக்கில் நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா மண் அகல் விளக்கு தான் வந்து ஈர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கும். உடம்புல ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை பூசிக்கோங்க. பூசிட்டு உட்காந்து மந்திர ஜபம் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சாக்லேட், இனிப்பான சாக்லேட்டு இல்லை கிராம்பையும் வசம்பையும் சேர்த்து ஒன்றா வாயில் வச்சுக்கிட்டு மந்திர ஜபம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அருமையாக அந்த நீங்கள் மந்திர ஜபம் பண்ணுறது ஈஸியாக உங்களுக்குள்ளே ஏற்றி கொடுத்துரும். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.